வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா ஃபைண்டிங் நம்பர் ஆஃப் சப்செட் என்ன டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன். இங்கே நான் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸ்க்கும் எப்படி வந்து நம்ம நம்பர் ஆஃப் சப்செட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செட் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்ட் ஆஃப் 5 நம்பர்ஸ்னு எடுத்துக்கலாம். இதுக்கான ஜென்ரல் ஃபார்முலாஸ் நம்ம 2 பவர் 5 தட் இஸ் 2 பவர் n ஆஃப் a. இதுதான் வந்து நம்பர் ஆஃப் சப்செட்டுக்கான ஃபார்முலாஸை நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்போ இந்த ஃபார்முலாஸை டேரெக்டாக நம்ம வந்து எல்லா சுச்சுவேஷன்ஸ்க்கும் அப்ளை பண்ண முடியாது. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷனுக்கு நம்பர் ஆஃப் சப்செட் இருக்குது. ஸோ ஓகே, நம்பர் ஆஃப் 2 பவர் n ஆஃப் a. ஸோ இந்த ரூல் நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு 2 பவர் 5 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் நான் எம்டி சப்செட். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சப்செட் கலெக்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் வந்து நமக்கு எம்டி செட்டுன்றது இருக்கும். ரிமைனிங் செட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் நம்பர்ஸாவது நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எம்டி செட் தான் இருக்கும். இந்த ரிமைனிங் செட்ஸ் எல்லாமே வந்து நான் எம்டி செட் தான் இருக்கும். ஸோ இட் இஸ் 2 பவர் 5 மைனஸ் 1. த நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட். ஸோ ப்ராப்பர் சப்செட் அப்படின்னும் போது ஏ ப்ராப்பர்லி கண்டெய்ன் இன் பி. அதாவது இந்த கலெக்ஷன்ஸில் எப்படி எம்டி செட் இருந்ததோ அதே மாதிரி ஒரு ஃபுல் செட்டையும் நம்ம வந்து சப்செட்டுன்னு கன்சிடர் பண்ணுவோம். அப்போது ப்ராப்பர் சப்செட் அப்படின்னும் போது தட் சப்செட் ஷுட் பி லெஸ் தென் த கிவன் செட். ஆக்சுவல் செட்டில் இருக்க 5 நம்பர்ஸை விட கம்மியாக இருக்கிற நம்பர்ஸ் இருக்கிற சப்செட் மட்டும்தான் நம்ம ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுலேயும் வந்து பார்த்தோன்னா அந்த செட் இட் செல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்செட்டுன்னு கன்சிடர் பண்ணுவோம். அந்த செட்டை தவிர மற்ற எல்லா செட்டையும் நம்ம வந்து என்ன எடுத்துக்கணும், கவுண்டிங்கில் எடுத்துக்கணும். அப்போ இங்கேயும் நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டியது 1 செட்டு. அந்த ஃபுல் செட்டை நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். ஓகேவா? அடுத்தது நம்பர் ஆஃப் இம்ப்ராப்பர் சப்செட். ஸோ இது எல்லாமே வந்து ப்ராப்பர் அப்படின்னும் போது இம்ப்ராப்பர் சப்செட்டுன்றதை நம்ம எதை சொல்லுவோம்னா அந்த செட்டையே வந்து நம்ம இம்ப்ராப்பர் சொல்லுவோம். அதாவது ஏன்ற செட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஃபைன் பண்ணுவோம் இல்லைங்களா, சிங்கிள்டன் நம்பர்ஸ், 2 நம்பர்ஸ், 3 நம்பர்ஸ், இப்படி டிஃபைன் பண்ணும்போது இந்த ஸ்டேஜ் all the numbers also consider as a subset. இந்த all the numbers அப்படின்னும் போது இந்த given set itself we consider as a subset. இப்போ இந்த செட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா improper subset. அப்போது எந்த செட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் improper subset அப்படின்றது அந்த சுச்சுவேஷனுக்கு ஒரே ஒரு செட் மட்டும்தான் இருக்கும். அப்போது இங்கே வந்து கவுண்டிங் கேட்டாங்கன்னா ஜஸ்ட்டு நம்பர் 1. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், 2 பவர் n ஆஃப் a ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக டெவலப் பண்ணிட முடியும். ஆனால் இதுக்கப்புறம் வர கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபார்முலாஸை டேரெக்டாக நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இப்போது இந்த கொஷின்ஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்பர் ஆஃப் சப்செட் விச் கண்டெய்னிங் மினிமம் 2 நம்பர்ஸ். அப்போ மினிமம் 2 நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி எவ்வளோ சப்செட்டை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். அப்போ மினிமம் 2 நம்பர்ஸ்னால் 2 நம்பர்ஸ் இருக்கிற மாதிரியான சப்செட்ஸ், 3 நம்பர்ஸ் இருக்கிற மாதிரியான சப்செட், 4 நம்பர்ஸ், அப்புறம் 5 நம்பர்ஸ் இருக்கிற சப்செட்ஸை நம்ம கலெக்ட் பண்ணோம். இப்போ இங்கே 5 எலமெண்ட்ஸ் இருக்கிறதால உங்களால் மேபி அதை ப்ராப்பராக வந்து டிரைவ் பண்ணி கவுண்டிங்கை கூட கொண்டு வந்துட முடியும். இன்கேஸ் இந்த செட் கன்சிஸ்ட் மோர் தென் 10 நம்பர்ஸ், 100 நம்பர்ஸ் இருக்கும்போது, இல்லை இன் ஜென்ரல் கேஸில் n நம்பர்ஸ்னு இருக்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியாது, இந்த கேல்குலேஷனை பண்ண முடியாது. அப்போது இதுக்கு வந்து நீங்கள் பேசிக்காக என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இந்த செட்ஸ் எப்படி வந்து சப்செட்ஸை எப்படி டெவலப் பண்ணுறாங்க, அந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இந்த ஃபார்முலாஸே எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இது மாதிரி கிரிட்டிக்கல் கொஷின்ஸை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். இப்போது நான் என்னோடய செட்ஸில் 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் சப்செட் அப்படின்னும் போது நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் 0 ஐ மீன் நோ எலமெண்ட் இன் த செட் அப்படின்னு எடுப்போம். ஸோ அவுட் ஆஃப் 5 நம்பர்ஸ் யூ ஹவ் டு செலக்ட் அ 0 எலமெண்ட் செலக்ட் பண்ணுறோம். அடுத்தது என்ன பண்ணலாம், அவுட் ஆஃப் 5 நம்பர்ஸ் யூ ஹவ் டு செலக்ட் 1. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள்டன் செட்லாம் கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி அவுட் ஆஃப் 5 எலமெண்ட் யூ ஹவ் டு செலக்ட் 2 அட் அ டைம். அப்போ 2 எவ்வளோ வந்து நம்ம கலெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், 5C3, 5C4, 5C5. அப்போது 5 நம்பர்ஸ் இருக்கிற செட் அப்படின்ற மாதிரி நமக்கு கிடச்சிரும். ஃபைனலாக இந்த கவுண்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணும்போது நமக்கான ஆன்சர் வந்துடும். அண்டு நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன சொல்லுதுன்னா விச் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 5. அதாவது ஜென்ரல் கேஸில் நீங்கள் பார்க்கணுன்னா NC0, NC1, NC2 அப் டு NCN. இதோட ஃபைனல் ஆன்சர் 2 பவர் n. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ரிசல்டன்ட். ஓகேவா? இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி இவங்க கேட்குற எவ்வளோ ட்விஸ்டடான கொஷினுக்கும் ஈஸியாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ மினிமம்
2 நம்பர்ஸ் இருக்க செட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா? அப்போ என்ன, அவுட் ஆஃப் 5 யூ ஹேவ் டு கலெக்ட் அ 2. Out of 5 you have to select a 3 3. Out of 5 you have to select a 4, and out of 5 you have to select all the 5. அப்போ 2 நம்பர்ஸ் இருக்கிற சப்செட், 3 நம்பர்ஸ் இருக்கிற சப்செட், 4 நம்பர்ஸ் இருக்கிற சப்செட், 5 நம்பர் இருக்கிற சப்செட் எல்லாமே நமக்கு வந்துடும். இதை கூட இண்டிவிஜுவலாக நீங்கள் கேல்குலேட் பண்ண வேண்டாம். ஏன்னா நமக்கு என்ன தெரியும், டோட்டல் ஆன்சர் ஃப்ரம் 0 to 5 NC0 5C0 5C1 5C2 5C3 4 5 வந்துச்சுன்னா 2 power 5. இப்போ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 3 4 5 இந்த நம்பர்ஸ் வந்துடுச்சு. அப்போது இதில் எதெல்லாம் மிஸ் ஆகிருக்குன்னா 0 1 மட்டும் தான் மிஸ் ஆகிருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், 2 power 5லேருந்து இந்த 5C0 5C1 நீங்கள் சப்ராக்ட் பண்ணிட்டாலும் உங்களுக்கு டேரெக்டாக ஆன்சர் வந்துடும். ஸோ இது மாதிரியான கேல்குலேஷன் நமக்கு 100 நம்பர்ஸ் இருக்கிற செட்டு இல்லை 50 நம்பர்ஸ் இருக்கிற செட்டுன்னும் போது இந்த மாதிரியான கேல்குலேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா இதிலேருந்து நீங்கள் ஜஸ்ட்டு 2 டேர்ம் தான் சப்ராக்ட் பண்ண போகிறீங்க. அதர்வைஸ் யூ ஹேவ் டு கேல்குலேட் 4 நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போது அடுத்த கொஷினும் அதே மாதிரி தான். ஸோ இங்கே எக்ஸாக்ட்லி 3 நம்பர்ஸ் அண்டு 5 எலமெண்ட். ஸோ நம்பர் ஆஃப் சப்செட் கண்டெய்னிங் எக்ஸாக்ட்லி 3 எலமெண்ட். அப்போ எக்ஸாக்ட்லி 3 எலமெண்ட்னா 5C3. எக்ஸாக்ட்லி 5 எலமெண்ட்ஸ் அப்போ 5C5. இந்த 2 கவுண்டிங் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி சொன்னீங்கன்னா யூ வில் கெட் த நம்பர் ஆஃப் சப்செட் எக்ஸாக்ட்லி 3 அண்டு 5 எலமெண்ட்ஸ். ஸோ அடுத்தது நம்பர் ஆஃப் சப்செட் ஆஃப் பவர் செட். ஆக்சுவலி பவர் செட்டுன்றது இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் த சப்செட். அப்போது இந்த பவர் செட்லேயே எவ்வளோ எலமெண்ட் இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து டிரைவ் பண்ணணும். அப்போ பவர் செட் நீங்கள் எந்த செட் எடுத்துக்கிட்டாலும் அதோட நம்பர் ஆஃப் எலமெண்ட் இந்த பவர் செட் இஸ் 2 power n. ஓகே, இப்போ ஏன்றதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 எலமெண்ட்ஸ் இருக்கிறதால இது என்னவா மாறிடும், 2 power 5. இப்போ 2 power 5 எலமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு பவர் செட்டுக்கு எவ்வளோ சப்செட் பண்ண முடியும், ஜென்ரல் ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ 2 power n. ஆக்சுவலி இங்கே என்னன்றது நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் அ பவர் செட். இப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் அ பவர் செட் இஸ் 2 power 5. ஓகே, இப்போது நீங்கள் ஒரு 0 எலமெண்ட் இருக்கிற, ஐ மீன் 0 எலமெண்ட் இன் த சென்ஸ் எம்டி செட், உன்னோட செட் வந்து எம்டியாக இருந்துச்சுன்னா இந்த எம்டி செட்லேருந்து எவ்வளோ சப்செட்டை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்றத கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். See you in the next video. Bye.